ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் சுக்கிர ஜெயந்தி. உங்களோட இடது கையில இந்த ஒரே ஒரு விஷயத்தை எழுதினாலே போதும், உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும். பணம் கையில தாராளமா இருக்கிறத நீங்க உணர முடியும். அது என்ன எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இடது கையில் என்ன எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கணும், உடனடியாக நம்ம வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறணும். இந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரகசியமான ஒரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சுக்கிர பகவானோட அருள் பரிபூர்ணமாக தேவை. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை. நாளைய தினம் செப்டம்பர் 27 சுக்கிர ஜெயந்தியும் சேர்ந்து வருது. அதாவது சுக்கிர பகவானுக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள். அதைத்தான் சுக்கிர ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறதும் கூடுதல் பலனை கொடுக்கும். குபேரரை வணங்குறதும் கூடுதல் பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்திருக்கக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை இந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வெள்ளிக்கிழமை பூஜையோடு இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. சுக்கிர பகவானோட அனுகிரகத்தால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சுக்கிர யோகம் ஏற்படும். நாளிலேருந்து ஆரம்பித்து 48 நாட்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்ல, பேரதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அது என்ன மந்திரம், அந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மந்திரம் சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயா. இது சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் சொல்லணும். உதாரணத்துக்கு காலையில் வெள்ளிக்கிழமையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும். இதுதான் சுக்கிரஹோரை. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி வச்சு சாதாரணமாக உங்கள் வீட்டில் எப்படிலாம் வெள்ளிக்கிழமை வழிபடுவீங்களோ அதே மாதிரி வழிபட்டுட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 27 நாளைய தினம் ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய 48 நாட்களும் தொடர்ந்து குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உச்சரிச்சிடணும். வெள்ளிக்கிழமையில் மட்டும் சுக்கிரஹோரையில் உச்சரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற நாட்களில் உங்கள் வீட்டோட பூஜையில் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையிலே உட்காந்து இந்த மந்திரத்தை பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லலாம். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்து சுக்கிர யோகம் அடிக்க தொடங்கிடும். வருமானத்துக்கு மேலே வருமானம் வர தொடங்கிடும். கடன் பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான எல்லா வசதிகளும் உங்களுக்கு தானாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, ராஜபோக வாழ்க்கை தான். மேலே சொன்ன மாதிரி சுக்கிரஹோரையில் நாளைய தினம் இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறமா சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு கூடவே உங்களோட இடது கையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எழுதுறது மூலயமாவும் உங்களுக்கு சுக்கிர யோகம் ஏற்படும். இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சுக்கிர, அதாவது வெள்ளிக்கிழமை தான் சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. கிரகங்களில் 6வதாக வரக்கூடியது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நம்ம கையில் எழுதக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி கிரகத்தை இப்படி சிம்பிளால் தான் குறிப்பாங்க. இதுதான் வெள்ளி கிரகத்தோட வெள்ளிக்கிழமையோட ஒரு சிம்பிள், சின்னம். இந்த சின்னத்தை உங்களோட இடது கையில் சுக்கிரஹோரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அப்படிலாம் இரவு 8 மணிலேருந்து 9 மணி, இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி முடிஞ்சால் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பெண்ணை பயன்படுத்தி இடது கையில் எழுதிருங்க. அது ரொம்ப நேரம் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. மறுநாள் காலம் நீங்கள் தூங்கி எழுதி குளிச்சதுக்கப்புறமா இடது கையில் எழுதி விடுற விஷயங்கள் அழிஞ்சிட்டாலும் பரவாயில்லை, நீங்களாக அழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இடது கையில் வெள்ளிக்கிழமை குறிக்கக்கூடிய அந்த வீனஸ் சிம்பலை சுக்கிரஹோரையில், அதுவும் சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு இதை வரைகிறது மூலயமா உங்களுக்கு வாழ்க்கையில் சுக்கிர யோகம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.